மீண்டும் சண்டிகர் மேயர் பதவியை கைப்பற்றின பாஜக. இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி வேட்பாளர் தான் மேயரா இருக்கிறாருங்க. ஆனா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்கல்ல பாஜக, அப்படி கொண்டு வருகின்ற போது பெரும்பான்மையை நிரூபிக்கணுமா இல்லையா? 38 கவுன்சிலர்கள் கொண்டது சண்டிகர் மேயர் பதவி. அதில் பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 14 கவுன்சிலர்களை வச்சிருக்குது. அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து 3 கவுன்சிலர்கள் பாஜக பக்கம் போயிட்டாங்க. இப்போ பாஜக பக்கம் 17 கவுன்சிலர் இருக்காங்க. 19 கவுன்சிலர்கள் இருக்கக்கூடியவங்க தான் மேயர் பதவியை கைப்பற்ற முடியும். ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்ட அந்த அளவுக்கு பெரும்பான்மை கிடையாது. பாஜக பக்கம் ஒரு சுயேட்சையும் அகாலிதளம் கட்சியும் ஆதரவளித்திருக்குது. அதனால மீண்டும் சண்டிகர் மேயர் பதவியானது பாஜக கிட்ட வருது. இன்னும் 2 நாள்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. கடைசியில் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய முயற்சியானது தூள் தூளாகும்.